திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவேன்னு முஷ்டிய முறுக்கிற அண்ணன் சீமானோட ஆரம்ப காலம் முழக்கமே இனத்தால் திராவிடனாகவும் கொள்கையால் கம்யூனிஸ்டாகவும் அண்ணன் சீமான் இருந்தப்ப அவர் பேசின பேச்செல்லாம் இப்ப யூடியூப்ல எடுத்து பார்த்தாலும் பெரியார், அண்ணா, மார்க்ஸ், எங்கல்ஸ்னு கல்லறையில இருந்து எல்லாரும் எந்திரிச்சு வந்துருவாங்க. எல்லாரும் கேக்குறாங்க, சீமான் நீங்க தீக்காவா அப்படின்னு. ஆமா, நான் இனத்தால் திராவிடன், ரத்தத்தால் கம்யூனிஸ்ட், அதனால நான் தீக்கான்னு சொன்னேன். என்னுடைய தாத்தன் நான் அவனுக்கு பேரன். எங்க ஐயா இருந்தா யாரு உன் பேரன்னு என்னை தான் சொல்றாரு, அவரை சொல்ல மாட்டேன். இந்த மண்ணில என்ன அருமை சகோதரிகள் வாகனம் ஓட்டுகிறார்கள், விமானம் ஓட்டுகிறார்கள், காவல்துறையிலே பணி செய்கிறார்கள், அமைச்சர்களாக இருக்கிறார்கள், பெரும் பெரும் பதவியில் இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்தியவன் தந்தை பெரியார் என்ற ஒப்பற்ற தலைவன் என்பதை என் அருமை தாய்மார்களும் என் உடன் பிறந்த சகோதரிகளும் மறந்துவிடக் கூடாது. பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகன் கண்ட பெருங்கனவு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி. அண்ணாவின் வழிவந்த அவர் தம்பிகள் தடமாறி போனாலும் அவன் பேர பிள்ளைகள் நாம் இதை சாதித்து காட்டுவோம். அதுக்கப்புறம் இனத்தையும் கொள்கையையும் மாத்திக்கிட்டு தமிழால் இணைவோம், தமிழகத்தை ஆள்வோம்னு புது கோஷம், புது கொடின்னு கட்சி ஆரம்பிச்சாரு. இதோ வந்துட்டேன். என்னைக்காச்சும் ஒரு வாட்டி மாத்தி பேசினா ஓகே, என்னைக்குமே மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிங்கிற அளவுக்கு தான் சீமானோட அரசியல் வாழ்க்கை முழுக்கவே சாயந்தரம் ஒரு பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற அளவுக்கு இருந்திருக்கு. நியாயமா இப்ப என்ன நாம் தமிழர் கட்சியோட மாணவர் அமைப்புக்கு பேர் என்ன தெரியுமா? அப்துல் ரஹூப் மாணவர் பாசறை. ஆனா சீமான் இஸ்லாத்து கிறிஸ்தவத்தை ஏற்று தேவனின் பிள்ளைகள்னு அது சாத்தானின் குழந்தைகளா மாறி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டு மாணவர்களின் மருத்துவராகும் கனவை குழி தோண்டி புதைக்கும் நீட் தேர்வுக்கு எதிராக மொத்த தமிழ்நாடுமே எதிர்ப்பு மனநிலையில இருக்க இவரு இது மனசுக்குள்ள ஏத்துறது தம்பி, மருத்துவம் தான் கல்வின்னு ஏத்துறது. ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் இல்லையா? ஏன் வாத்தியார்லாம் இல்லையா? பேராசிரியர் பெருமக்கள்லாம் இல்லையா? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பக்கமா போனா அதுக்கு நேர் எதிர் திசையில வண்டியை விடுவாரு சீமான். இப்படி மாறி மாறி ஒரு மாறி வேற மாறின்னு பல மாறி பேசுறது சீமானுக்கு ஒண்ணும் புதுசு கிடையாது. நீ மாறவே மாட்டியாடா. அது எப்படிப்பா உடம்போட ஊர்னது மாறும்? உப்பு தண்ணில ஒரு வாரம் உன்னை ஊற வச்சு 4 தட்டு தட்டினா எல்லாம் மாறிடும். தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும்னு சொல்ற சீமான் கூச்சமே இல்லாம யாருக்கு தெரியுமா ஓட்டு கேட்டாரு? இன்று வரை ஈழ படுகொலையை பற்றி அந்த மக்களுக்கு தமிழீழம் மலர்வதற்கு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கு நான் தீர்மானம் போட்டிருக்கிறேன், அதை வலியுறுத்துவேன் என்று சொல்லுகிற ஒரே தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மட்டும்தான் என்பதை நீங்கள் கவனிக்கலாம். பாரதிய ஜனதா காங்கிரஸ் என்று இருவரும் எதிரிகளையும் ஒரே நேரத்தில் குத்தி வீழ்த்துகிற வலிமையான ஈட்டியாக இரட்டை இலை சின்னம் இருக்கிறது. களிமண் மண்டையா அங்க பார். இலங்கையில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால், இலங்கை தமிழர்களை பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல விடாமல் விடுதலை புலிகள் அவர்களை பிடித்து வைத்துக் கொண்டு வலுக்கட்டாயமாக ராணுவத்திற்கு முன்னால் அவர்களை ஒரு கேடயமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜனங்க எதிர்பார்த்தது இப்ப நடக்க போகுது. உள்ள போ. அப்ப தந்தி அது உன் சொந்தக்காரங்க எல்லாம் நான் கொடுத்துறேன். உள்ள போ. ராஜீவ் காந்தி படுகொலைய விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனே அது ஒரு துன்பியல் சம்பவம் தான் அழைச்சாரு. ஆனா அவரோட தம்பின்னு சொல்லிக்கிற சீமான் மரவன் புலவு சச்சிதானந்தமோ ஐயா அண்ணன் காசியானந்தன் போன்றவர்களும் போய் ஐயா ராஜீவ் பார்க்கும்போது கடந்த காலத்துல நான் தவறு பண்ணிட்டேன், அதாவது ஐபிகே அனுப்பி உறுதியா நான் வென்று வந்துருவேன், மறுபடியும் பிரதமரா நான் பிரபாகரனுக்கு நான் நிச்சயம் உதவுவேன், தொடர்ச்சியா சண்டையிட்டு கொண்டு இருக்க சொல்லுங்க, நான் நிச்சயம் உதவுவேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 2 மாசத்துல கொல்லப்படுறாரு. அப்படின்னா ஒரு விடுதலை நேர்ச்சி நிற்கிற ஒரு தலைவன், ஒரு மிகப்பெரிய இந்திய பெருநாட்டை நேர்ச்சி நிற்கிற தலைவன், ஒரு வல்லாதிக்கத்தின் தலைவரை, அதுவும் தனக்கு உதவுன்னு சொல்ற தலைவரை கொள்வார். அதேதான்டா ராஜீவ்காந்தியை கொன்னோம், சரிதான்டா. என் இனத்தை இந்திய ராணுவம் அமைதிப்படை என்கிற அநியாயப்படை அனுப்பி இன மக்களை கொன்று குவித்த ராஜீவ்காந்தி என்கிற என் இனத்தின் எதிரியை தமிழர் தாய் நிலத்தில் கொன்று புதைச்சம் என்ற வரலாறு வேணா. நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய்.
முதலமைச்சர், அமைச்சர்னு பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவங்கள ஆரம்பிச்சு கட்சி தொண்டன் வரைக்கும் எல்லோருமே சீமானுக்கு அவனே இவனே தான். சீமான் வந்து உரிமையில பேசுறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா வச்சிருக்கிற அவன் இவன் சொல்றது இதெல்லாம் என்ன விதமான மொழி ஆளுமையாக புரிஞ்சு. நாங்க பிறந்து வளர்ந்த என்னுடைய கலாச்சாரம் என்னுடைய இதுதான். என்னடா எப்படி இருக்கா தான் நான் பேசுறேன். ஆரம்ப காலத்துல அண்ணாவின் பேரப்பிள்ளைகள் நாம், அவரின் கனவை நிறைவேற்றுவோம்னு பேசினவரு கொஞ்சம் கொஞ்சமா காவி சட்டைகளை போக ஆரம்பிச்சதும் நாங்க எப்பேற்பட்ட ஆளுடைய பிள்ளைகள் தான். இந்த பிச்சைக்கார பிள்ளை, இந்த அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க. அப்படி பின்னாலவா அந்த ஆள் என்ன சொன்ன? பேரறிஞர் அண்ணா என்ற பெருமகன் கண்ட பெருங்கனவு மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே தன்னாட்சி. அண்ணாவின் வழிவந்த அவர் தம்பிகள் தடமாறி போனாலும் அவன் பேர பிள்ளைகள் நாம் இதை சாதித்து காட்டுவோம். நாங்க எப்பேற்பட்ட ஆளுடைய பிள்ளைகள் தான். இந்த பிச்சைக்கார பிள்ளை, இந்த அண்ணாதுரை, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா பார்த்து வந்தவங்க. எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது, பகை இல்லாம போறீங்க. தமிழகம் தமிழர்களுக்கே, தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் ஆள்வோம், இதுதான் அண்ணன் சீமானோட கொள்கை. இதே கொள்கையோடு இயங்குற மற்ற மாநில அரசியல் தலைவர்களும் சில பேர் இருக்காங்க. மகாராஷ்டிரா மராட்டியருக்கேன்னு சொல்ற சிவசேனா அங்க பல கலவரங்களை நடத்தி காட்டுச்சு. அதுல பல தமிழர்களும் பாதிக்கப்பட்டாங்க. கர்நாடகா கன்னடர்களுக்கேன்னு பல மாநில கட்சிகள் ஒவ்வொரு வருஷமும் கர்நாடகால கலவரங்களை நடத்திக்கிட்டு இருக்கு. மோடி இந்தியா ஹிந்தி பேசுறவங்களுக்குன்னு சொல்றாரு, ராஜபக்சே இலங்கை சிங்களவர்களுக்குன்னு சொல்றாரு. அதனால் நடத்தப்பட்ட கலவரங்கள்ல பல லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டாங்க. அப்ப அதே வழியில அதே கொள்கையோட தானே சீமானும் இயங்கிட்டு இருக்காரு. ஆனங்கட்டங்க ஒக்கால ஓழிகளா, கட்சி நட்ட துப்பு கட்ட நாய்களா, ஊர் தாலி அர்த்த ஒன்னா நம்பர் கேடியா இருக்கான். ஆட்சி அதிகாரத்துல இல்லாத போதே ஆந்திரா மக்களை வந்தேரிகள்னு சொல்றாரு. குறிப்பாக தமிழனுக்கும் தெலுங்கனுக்குமான போர், மான தமிழர் நிலத்தை இந்திக்கார பையெல்லாம் அவனே பெட்டி கட்டி ஜலோ ஜலோ அவனே போயிட்டு இருப்பான். எத்தனை பேரை எங்க தூக்கி பச்சு வெளுக்கிறேன்னு தெரியாது. ஒரே வாரத்துல பெட்டியை கட்டிடுவான். கஞ்சா வச்சிருந்தான் போடுறா, அவின் வச்சிருந்தான் போடுறா, பொண்ணை கைப்பிடிச்சு வச்சுட்டான் கற்பழிப்பு போடுறா, அங்க ஒரு பாலியல் தொல்லை போடுறா, ஒரு 1000 பேரை தூக்கி உள்ள போட்டு அவனுக்கு சோறு போடாத உள்ள வச்சு பிச்சு விட்டேன்னு வச்சுக்க. பீகார் மக்களை கஞ்சா கேஸ்ல உள்ள தள்ளிடுவேன்னு மிரட்டுறாரு. இவர்கிட்ட ஆட்சியும் அதிகாரமும் கிடைச்சா என்னெல்லாம் பண்ணுவாரு. தமிழ்நாட்டுல தமிழனை தமிழன் தான் ஆள வேண்டும்னு பேசின கையோட மும்பைக்கு பிளைட் பிடிச்சு போன சீமான் அங்க போய் பிஜேபியை சேர்ந்த ஒரு தமிழ் வேட்பாளருக்கு ஓட்டு கேட்டாரு. அப்ப இதெல்லாம் என்ன கொள்கை கோட்பாடுன்னு சீமான் தான் விளக்கணும். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒரு பைத்தியக்காரத்தனம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்லுவார். தமிழ்ச்செல்வன் நம்ம சகோதரர் புதுக்கோட்டைக்காரர். அங்க வந்து அவர் போட்டிடுறாரு. பிஜேபியோட வேட்பாளர். என்னுடைய மேடையில அவரை ஏத்தி இவருக்கு வாக்கு செலுத்துங்க. புகைப்படங்கள்ல அவங்களுடைய கொடி, அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய பின்னணியோட தான் புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அதையெல்லாம் இன்னைக்கு திரும்ப மறுபதிப்பு செய்து வலைத்தளங்கள்ல அதை மறுக்க முடியாது. வந்து பாரதிய ஜனதா தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல, மற்ற வேட்பாளர்களுக்கும் நீங்க அங்க எங்கெங்க போனீங்கிற வரைக்கும் டீடைல்ஸ் போறாங்க. நீங்க உங்க பரப்புரை நடந்திருக்கிறது. இப்ப நரேந்திர மோடியை திட்டுற மாதிரி நடிக்கிற சீமான் few years before என்ன தெரியுமா சொன்னாரு? நரேந்திர மோடியால் தான் குஜராத் உலகிலேயே 2வது பெரிய மாநிலமாக வளர்ந்தது. குஜராத்தின் பெயரில் உலக வங்கியிலேயே நரேந்திர மோடி பணம் டெபாசிட் செய்திருக்கிறார்னு மூத்த சங்கிகளை எல்லாம் ஓவர்டேக் பண்ற அளவுக்கு மோடிக்கு ஜால்ரா அடிச்சார். மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1,00,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1,00,000 கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1,00,000 கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து. ஆத்தாடி ஆத்தா, பிஜேபி காரங்களே அப்படி பேச பயப்படுவாங்கனே. நீங்க என்னன்னா ஆர்எஸ்எஸ்ஸே ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. இந்துக்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள்னு சொன்னா மோடி, தமிழர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள்னு சொன்னா சீமான். இந்துக்களோட வாய்ப்புகள் இஸ்லாமியர்களால் பறிக்கப்படுகிறதுன்னு சொன்னா மோடி. அதே மாதிரி தமிழர்களோட வாய்ப்புகள் தெலுங்கர்களால் பறிக்கப்படுகிறதுன்னு சொன்னா சீமான். 70 ஆண்டுகளா காங்கிரஸ் இந்தியாவுக்கு எதுவுமே செய்யலன்னு சொன்னா மோடி. அதே மாதிரி கடந்த 50 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலன்னு சொன்னா சீமான். எல்லாத்துக்கும் நேரு தான் காரணம்னு சொன்னா மோடி. அதே மாதிரி எல்லாத்துக்கும் பெரியார் தான் காரணம்னு சொன்னா சீமான். மோடியை விட்டால் இந்துக்களுக்கு வேறு நாதி இல்லைன்னு பாஜக கதரும்.
அதுக்கு கொஞ்சமும் சளைக்காம தமிழர்களுக்கு அண்ணன் சீமானை விட்டால் வேறு நாதி இல்லைன்னு நாம் தமிழர் தம்பிகள் கதறுவாங்க. மோடியை எதிர்த்தா நீங்க இந்து விரோதி, ஆன்டி இண்டியன். அதே மாதிரி அண்ணன் சீமானை எதிர்த்தீங்கன்னா நீங்க தமிழின விரோதி, வந்தேரி. அப்ப மோடிய இந்தியாவின் சீமான்னு சொன்னதும், சீமான தமிழ்நாட்டின் மோடின்னு சொன்னதும் சரிதான். சீமானுக்கு போடாதீங்க, பிஜேபி வந்துரும்னா கேவலம். சேலை கட்டிட்டு சுத்தலாம். நாங்க சேலை கட்டுறது இருக்கட்டும், ஆல்ரெடி சேலை கட்டின அக்கா உங்களை கூப்பிடுது பாருங்க. உங்க அக்கா வரக்கால உனக்கு கொக்கா எங்க அவ? வீடு தேடி வந்து மிதிப்போண்டா, நாங்க மிதிச்சுவோம். நாங்க ஒண்ணு இஸ்லாமியர்கள் வீட்டிலும் வெளியிலும் உருது பேசும் பழக்கம் உள்ளவர். நீங்க சொல்றீங்க வாய்மொழியாவும் தாய்மொழியாவும் தமிழ் பேசுறவங்க. உருது பேசுற முஸ்லீமே நீங்க எப்படி தமிழர் ஆயிருப்பீங்க? அப்ப ஏற்க முடியாது. முடியாது. உருது பேசுற முஸ்லீம் தமிழர்னா பாகிஸ்தான்ல இருக்க தமிழரா? அவரை தமிழரா ஏன் ஏற்கணும்? ஒண்ணு அவரை தமிழரா நான் ஏற்ற, நான் பைத்தியக்காரனா இருக்கணும். அவர் இல்ல, அவர் தன்னை தமிழர் சொன்னா அவன் பைத்தியக்காரனா இருக்கணும். உருது பேசுற முஸ்லீம் உருது பேசுற முஸ்லீம் தான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மதத்தை விட, சாதியை விட, எல்லா அடையாளங்களோட மொழி இனம் தான். அப்படின்னா இங்க இருக்கிற கிறிஸ்தவனும் இங்க இஸ்லாமியனும் தமிழன், பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். வந்தவன் போனவனா சிறுபான்மை வச்சுக்க, செருப்பு கழட்டி அடிச்சுருவேன் நான் சொல்றேன். எப்படி காட்டுமிராண்டித்தனமா நீ போறான்னு நாங்க பேசுறோம். அழகு குத்துற என் அருமை பெருமக்களை, 2 தாடைக்கு இடையில் இருக்கிற மெல்லிய சதை பகுதியிலேயே குத்துறீங்களே. நீ உண்மையிலேயே மிகச்சிறந்த பக்திமானாக இருந்தால் அதே பக்தியினால நீ ஒரு அங்க மேல ஏத்து குத்து, நான் பாத்துக்கிறேன். விழா குத்தி ஆடுவான், வேலை இங்க குத்துவான். எதற்காக? பழக்கிறான், தமிழனை பறக்கிறான், விழா காலங்களில் பழக்கிறான். டேய், வேலை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், வாழை குத்துனா இவ்வளவுதான்டா வலிக்கும், போர் என்றவன அவ்வளவுதான் வலிக்கும், அடியா கம்ப எடுத்துட்டு கிளம்பிடுறான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவிட ஆயுதத்தை வச்சிருக்காங்க, அவ்வளவு பேரையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ள ஒண்ணும் சாமி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி பொண்ணும் இல்ல. நீங்க யாரா வச்சிருக்கிறீங்க வேலாயுதம் சூலாயுதம்? அகில உலகத்தையும் காத்து இருக்கிற லோக மாதாங்கிறாங்களே, கையில ஒரு வேலை கொடுத்து இது பெரிய சக்தி வேல், இது ரொம்ப பலம் வாய்ந்தது, இதை வச்சு அவனை அழித்து வாடான்னு சொன்னது யாரு? முதல்ல வன்முறையை தூண்டினது உங்க கடவுள் தாண்டா. ஒரு பாட்டன் முருகனுக்கு மூத்தவர், சிவனும் பார்வதியும் தாய் தந்தை. நாரத மாமுனி ஒரு மாம்பழத்தை கொண்டு வந்து, இது ஞான பழம், இதை சாப்பிடணும், சாப்பிட்டா நல்லது என்று கொடுக்குது. என் முப்பாட்டன் முருகனின் வேல், ராவண பெரும்பாட்டனின் வா. யோ நான் அழுதுருவேன், போயிடு.